இன்றைய ஆன்மீக தகவல். கோலவிழி தருவாள் ஞான வழி, காலமெல்லாம் தாயின் பாதம் கதி. மயிலையிலே கோவில் கொண்டாள் முண்டக கண்ணியம்மா, கையிலை நாத நாயகியே முண்டக கண்ணியம்மா. இப்படி மயிலாப்பூர் என்றாலே அம்பாள், கற்பகாம்பாள் எப்படி நமக்கெல்லாம் அருள் புரிகின்றாளோ அதுபோல கோலவிழியம்மன், முண்டக கண்ணியம்மன், அங்காளம்மன் என நிறைய அம்மன் கோவில்கள் நிறைந்த அற்புதமான ஊர் மயிலாப்பூர். இந்த மயிலாப்பூரிலே கோலவிழியம்மன் கோவில். இந்த கோலவிழியம்மன் கோவிலானது, இந்த ஆலயத்தை பற்றி இன்றைக்கு நாம் ஆன்மீக தகவலிலே அறிந்து கொள்ள இருக்கின்றோம். மயிலாப்பூர் கோலவிழியம்மன் கோவிலானது கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு இணையான ஒரு தொன்மை சிறப்பு வாய்ந்தது பழமையான கோவில். பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்து மயிலாப்பூர் தலத்திலே தவம் இருந்தபோது அவளை அசுரர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பத்ரகாளி அம்மன் தான் இவள். வடக்கு திசை நோக்கி எளிய நுழைவு வாயிலோடு இந்த ஆலயம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அமர்ந்த கோலத்திலே வீற்றிருக்கின்ற அன்னை கோலவிழி அம்மனாக விளங்குகின்றார். அம்மனுடைய கண்களானது அவ்வளவு அழகாக இருக்கும். இடது காலடியிலே அசுரனுடைய தலையை அழுத்தி வலது காலை மடக்கிய கோலத்திலே அற்புதமாக காட்சி தருகின்றாள் அன்னை. வலக்கரங்களிலே சூலம், வாள், உடுக்கை, வேதாளம் ஏந்தியும், இடது கரங்களிலே கேடயம், அங்குசம், மணி, கபாலம் ஏந்தியும் அன்னை காட்சி தருகின்றாள். சிரசிலே இருக்கின்ற தீஜ்வாலை 15 இதழ்கள், அதன் நடுவே சீரும் நாகம், திருமுடியின் இடப்புறம் சந்திரன், கங்கை, வலதுபுறம் நாகம், காதணி அணிந்து சிவசக்தி ரூபமாக அன்னை அற்புதமாக காட்சி தருகின்றார். இவளது இயற்பெயர் பத்ரகாளி என்பதாகும். எனவே இந்த ஆலயத்தை பத்ரகாளியம்மன் ஆலயம் என்றுதான் சொல்வார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஆலயம் என்பதை கோலவிழி அம்மனுடைய உற்சவ திருவுருவை ஆய்வு செய்தபோது கண்டறிந்திருக்கின்றார்கள். கபாலீஸ்வரர் ஆலயத்திலே எந்த ஒரு விழா நடந்தாலும் இங்கு வந்து கோலவிழி அம்மனிடம், அதாவது பத்ரகாளி அம்மனிடம் உத்தரவு பெற்ற பிறகே நடத்துகின்றனர். ஐப்பசி மாதத்திலே 14ஆம் நாள் முதல் தை மாதம் முடிய 3 மாத காலங்கள் கதிரவன் தன் கிரணங்களால் அம்பிகையை வழிபடும் விதமாக கருவறை அமைப்பு உள்ளது. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ராகுதசை நடப்பவர்கள், அவர்களுக்கு இந்த தலம் பரிகார தலமாக இருக்கின்றது. சித்ரா பௌர்ணமியிலே பூச்சொரிதல் விழா நடைபெறும், ஆடிப்பூர விழா நடைபெறும், தீச்சட்டி ஏந்தும் விழா நடைபெறும். புரட்டாசியிலே நவராத்திரி விழா என்பது மிக மிக கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆலயத்திலே 10 நாட்கள் இந்த நவராத்திரி திருவிழா, சூரனை வதம் செய்யும் விழா, அதேபோல் மாசையிலே 3ஆம் ஞாயிறன்று பால்குட திருவிழா மயிலை முழுவதும் ஜெகஜோதியாக இருக்கும். காண கண்கோடி வேண்டும். ஆக இப்படிப்பட்ட திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இந்த கோவிலானது எப்படிப்பட்ட கிரகதோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதனை தீர்த்து வைத்துவிடும். இந்த அம்பாளுடைய கருணை அப்படிப்பட்டது. முன்னொரு காலத்திலே பலர் இந்த ஆலயத்துக்கு வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது சரித்திரம். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் சென்னையிலே இருக்கின்றது. சென்னை கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற இந்த ஆலயமானது தொன்மையானது. இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு திருமணத் தடைகள் நீங்கும், கல்வி தடை நீங்கும், பிள்ளைப்பேறு தடை நீங்கும். வாழ்க்கையிலே சொந்த தொழில் செய்து நொடித்து போனவர்கள், மீண்டும் நல்ல தொழில் செய்து வளர்ச்சி அடைய வேண்டும் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கு வந்து அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பழ மாலை சாற்றினால் போதும். நிச்சயமாக அவர்களுடைய வாழ்விலே ஒரு ஒளி
கீற்றானது நிச்சயம் தென்படும். இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து செல்ல அவர்களுடைய தொழிலிலே மேன்மை ஏற்படும் என்பது உண்மை. எனவே இப்படிப்பட்ட அற்புதமான கோலவிழியம்மன் ஆலயத்தை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சக்தி அவள் நம்முடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற தெய்வம். ஆகவே நமக்கு சக்தியும் சந்ததியையும் தருகின்ற கோலவிழி அம்மனை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.